வெல்கம் பேக் டு சினிவாஸ் தமிழ் கைஸ். நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டெட்பூல் அண்ட் வூல்வரினை பற்றியது தான். டெட்பூல் அண்ட் வூல்வரின் மூவியோட ஸ்டோரி அண்ட் அந்த மூவியை பற்றின என்னோட ஃபைனல் தாட்ஸ் எல்லாமே நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோட ஃப்ளாஷ்பேக் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். டெட்பூல் அண்ட் வூல்வரின் மூவி ரிலீஸ் ஆகிருக்கு, ஆல்ரெடி தெரியும். பட் டெட்பூல் அண்ட் வூல்வரின் கேரக்டருக்கு ஆல்ரெடி நிறைய படங்கள் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டெட்பூல் 1 and 2 அவருக்கு வந்திருக்கு. வூல்வரின் பற்றின 3 படங்கள் வந்திருக்கு. அந்த 5 படங்களோட ஸ்டோரி அண்ட் என்னோடய ஃபைனல் தாட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். மறக்காமல் உங்களுக்கு டைம் கிடச்சா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் ஃபைனல் வீடியோ அந்த லிஸ்ட்டில். ஸோ ஸ்ட்ரைட்டாகவே கேஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். கேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரேயன் ரெனால்ட்ஸ் டெட்பூலாக வந்து ரிட்டன் ஆகிறாரு. ஹியூ ஜாக்மேன் வூல்வரினாக ரிட்டன் ஆகிறாரு. அண்ட் எம்மா கோரின் அப்படின்றவங்க வந்து இந்த படத்தில் வந்து வில்லன் ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து கெசண்ட்ரா நோவா வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. கெசண்ட்ரா நோவா யாருன்னா நம்ம ப்ரொஃபஸர் எக்ஸ் இருக்கார் பார்த்திங்கன்னா எக்ஸ்மெனில் அவரோட வந்து தங்கச்சி தான் கெசண்ட்ரா நோவா. அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்ட்ரைட்டாகவே இந்த டிவிஏக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. டிவி என்னென்ன அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த வாய்ட்னா என்னென்னு அப்புறமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் மொரினா பெக்ரைன் அவங்க வந்து வெனிசான்ற கேரக்டரில் வந்து ரிட்டர்ன் ஆகிறாங்க. மொரினா பெக்ரைன் வெனிசான்ற கேரக்டர் தான் டெட்பூலோட கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த படத்தில். அண்ட் டெஃப்னிக் கீன் அவங்க வந்து லாரான்ற கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி லோகன் படத்தில் பார்த்துருப்பீங்க. அந்த சின்ன பொண்ணு வளர்ந்தாச்சு. ஸோ அந்த வளர்ந்த பொண்ணு தான் இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. அண்ட் ஆல் அதர் இம்பார்ட்டன்ட் கேஸ்ட் ஆஃப் டெட்பூல் அவங்க எல்லாருமே வந்து இதில் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. டெட்பூல் 2ல் நிறைய கேஸ்ட் பார்த்துருப்பீங்க. அவங்க எல்லாருமே இந்த படத்தில் வந்து ரிட்டர்ன் ஆகிறாங்க டெட்பூல் 3லையும். அண்ட் பிளாக் லேவ்லி நிஜ லைஃப்பில் பார்த்தீங்கன்னா பிளாக் லேவ்லி வந்து ரேயன் ரெனால்ட்ஸோட ஒய்ஃபு. அவங்களும் இந்த படத்தில் ஒரு சின்ன கேமியோ பண்ணியிருக்காங்க. அவங்க லேடி டெட்பூலாக வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் நிறையவே கேமியோஸ் இருக்குது. கேமியோஸ் தான் படம்னு சொல்லலாம். ஏன்னா கேமியோஸ்குள்ளே தான் அவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க. அண்ட் ஃபார்மர் சூப்பர் ஹீரோ ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து இந்த படத்தில் வந்து கேமியோ ரோல் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லாரா வந்து ரிட்டர்ன் ஆகிறோம் லோகன் மூவியில். அண்ட் ஓல்டு டேர் டெவில் மூவி நம்ம பென் அஃப்லெக் நடிச்சிருப்பார் ஒரு டேர் டெவில் மூவி. அந்த படத்தில் வர டேர் டெவில் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த படத்தில் வர எலக்ட்ரான் கேரக்டர் இந்த படத்தில் ஆக்டே பண்ணியிருப்பாங்க. அண்ட் கேம்பிட் நம்ம எக்ஸ்பேனில் இருக்க கேம்பிட் வந்து இதில் வந்து பாரு பட் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆக்டரு. அண்ட் ஓல்டு பிளேட் மூவிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் ஒரு வேம்பயர் ஹண்டர். அவர் ஒரு ஆன்டி சூப்பர் ஹீரோன்னு சொல்லலாம். அவரும் இந்த படத்தில் வந்து ரிட்டர்ன் ஆகிறாரு. ஸோ இந்த படத்தில் ஏகப்பட்ட கேமியோஸ் நிறைய பேர் நான் வந்து மென்ஷன் பண்ணாமல் கூட விட்டுருப்பேன். அண்ட் ஃபென்டாஸ்டிக் 4 ரோலில் நம்ம ஜானி ஸ்டாம் வந்து நடிச்சிருப்பார். அஃப்கோர்ஸ் கைஸ் நம்ம ஜானி ஸ்டாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ் ஈவன்ஸ் நம்ம மார்வல் யூனிவர்ஸில் கேப்டன் அமெரிக்கா ஆக்ட் பண்ணியிருப்பார். அதுக்கு முன்னாடி அவர் வந்து ஃபென்டாஸ்டிக் 4 1 2 2 படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிருக்கும். அந்த 2 படத்துலையும் ஜானி ஸ்டாமாக நடிச்சிருப்பார். அவருக்கு ஹியூமன் டச்னு இன்னொரு பேர். அவருக்கு வந்து ஃபயர் பவர், அவரால் பறக்கவும் முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பவர். ஃபேண்டாஸ்டிக் 4 பார்த்தவங்க இது புரியும், பார்க்காதவங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அண்ட் அதர் டிஃப்ரென்சஸ் வந்து நிறைய வந்து இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது கைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பனிஷர், டேர் டெவில் அவங்களாம் வந்து ஸ்பெஷலாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இறந்து போகிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்கள வந்து காமிச்சிருக்க மாட்டாங்க. அண்ட் ஃபார்மர் எக்ஸ்மென் மூவிஸ் இதுக்கு முன்னாடி எக்ஸ்மென் மூவிஸ் வந்து நிறைய ரிலீஸ் ஆகி எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-7 மூவிஸ் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த எக்ஸ்மென் மூவிஸில் அந்த வில்லன் எல்லாருமே வந்து இதில் வந்து வந்திருக்காங்க. வில்லன் கேரக்டர் தான் வந்தவங்களுக்கோசம் உங்களோட ஆக்டரை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டான ஆக்டர்ஸாகவும் இருக்கலாம், அதே ஆக்டர்ஸாகவும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெகன்நாத் பார்த்தீங்கன்னா டெட்பூல் 2ல் ரொம்ப குண்டாக இருக்கும். இந்த படத்தில் வர ஜெகன்நாத் ரொம்பவே ஒல்லியாக இருக்கார். வேறு ஆக்டர்னு நினைக்கிறேன். அண்ட் லாஸ்ட் ஆஃப் மார்வல் மூவிஸோட அண்ட் ஃபாக்ஸ் மூவிஸோட ஈஸ்டர் எக்ஸ் நிறைய இருக்குது. 20th century ஃபாக்ஸ் தான் நான் ஃபாக்ஸ்ன்னு சொல்கிறேன். அந்த ஸ்டூடியோஸ்க்கான ஈஸ்டர் எக்ஸ் நிறைய இருக்குது. அதேமாதிரி மார்வல் மூவிஸில் வர நிறைய கேரக்டர்ஸோட ஈஸ்டர் எக்ஸும் இந்த படத்தில் நிறைய வச்சுருக்காங்க. நிறைய கேமியோஸ் வச்சுருக்காங்க, ஏன்னு தெரியல. பட் அது எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தோட ஓப்பனிங் சாங் நான் சொல்லி ஆகணும், வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் நிறைய லீக்காக இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஓப்பனிங் சாங் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அந்த ஓப்பனிங் சாங்கில் வர ஸ்டெப்ஸு அது எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். செம்மையாக கோரியோகிராஃப் பண்ணிடுவாங்க. ஃபைட்டு கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த சாங் கூடவே அந்த ஃபைட் சீனும் வந்து சேர்த்து எடுத்துருப்பாங்க. இது வந்து எதிர்பார்க்காத ஒன்று தான். அண்ட் இந்த மூவியோட பேக் ஸ்டோரி பார்த்திங்கன்னா நான் டெட்பூல் 2வோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் வந்து நான் ஒன்று மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ டெட்பூல் வந்து அந்த டைம் மிஷின் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துக்கு டைம் லைன் வந்து சேஞ்ச் பண்ணுவார். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அவரோட எக்ஸ்போர்ஸை வந்து சாவாமல் காப்பாற்றுறதா இருக்கட்டும், அப்புறம் கிரீன்லேண்டனோட ஸ்கிரிப்டை எழுதுறவனை அது கொள்றதா இருக்கட்டும், அப்புறம் நாசி படையை சேர்ந்த ஹிட்லரை கொள்றதா இருக்கட்டும் சின்ன வயசுலேயே, அப்புறம் வூல்வரினோட அந்த வேறு டைமில் இருக்க டெட்பூலை கொள்றதா இருக்கும். அந்த மாதிரி நிறைய டைம்லைன் மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுவார் அந்த சின்ன டைம்லைன் மிஷினை வச்சுக்கிட்டு. ஸோ அது வந்து பேக் ஸ்டோரி. அது வந்து இந்த மெயின் ஸ்டோரியாக வரும் ஒரு சில விஷயங்கள். நான் வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர், அதாவது வந்து லைன் பை லைனாக என்ன நடக்குது ஃபஸ்ட்லேருந்து அந்த மாதிரி நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெட்பூல் வந்து இந்த டைம்லைனில் நிறைய சேஞ்சஸ் பண்ண அப்புறம் பார்த்திங்கன்னா அவரோட ரியாலிட்டிக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிறது. சேஞ்சஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில டைம் ஜம்ப்ஸ்லாம் பண்ணுறாரு. என்னெல்லாம் பண்ணுறாருன்னா நம்ம மார்வல் யூனிவர்ஸ் இருக்குது பார்த்திங்களா, டெட்பூல் வாழ்கிற யூனிவர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் தான் ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டெட்பூல் வாழ்கிற டைம்லைன் பார்த்திங்கன்னா
எர்த் 1005 அப்படின்ற டைமில் தான் டெட்பூல் வாழ்ந்துட்டுருக்காரு. பட் நம்ம மார்வல் சூப்பர் ஹீரோஸ் இருக்குது, அயன்மேனு, கேப்டன் அமெரிக்கா, இவங்க எல்லாருமே இருக்குது பார்த்தீங்கன்னா எர்த் 616 இருக்காங்க. நம்ம டெட்பூல் என்ன பண்ணார், எர்த் 1005லேருந்து எர்த் 616க்கு வந்து அந்த டைம் மிஷின் மூலமாக போகிறாரு. போயிட்டு வந்து அவெஞ்சர்ஸ் கூட ஜாயின் பண்ணோம் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணி நம்ம ஹாப்பி ஓகன் இருக்கார் பார்த்தீங்களா, நம்ம ஸ்டார் கூட இருப்பார், அவர் ஸ்டார் கூட செக்யூரிட்டி ஹெட்னு சொல்லலாம். அவருக்குள்ளே போய்ட்டு நானும் அவெஞ்சர்ஸில் சேரணும், கண்டிப்பாக சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்குறாரு. பட் ஹாப்பி ஓகன் வந்து டெட்பூலோட கேரக்டரை பற்றி எழுதிட்டு அவர்லாம் சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லதை டிசப்பாயின்மெண்ட் ஆகி மறுபடியும் எர்த் 1005க்கே வராரு. எர்த் 1005ன்றது நம்ம டெட்பூலோட யூனிவர்ஸ். நம்ம டெட்பூலோட யூனிவர்ஸில் டெட்பூல் வந்து நிறைய பேரை காப்பாற்றிட்டு நல்ல நார்மலான ஒரு லைஃப் தான் வாழ்றாரு. பட் நம்ம மொரினா பக்ரேட் வெனிஸா இருக்காங்க பார்த்தீங்களா, அவருக்கும் டெட்பூலுக்கும் ஒரு சின்ன பிரேக்கப் மாதிரி நடக்குது. என்ன விஷயம்னு அவங்க கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணல. பட் ஒரு சின்ன ஒரு பிரேக்கப்பு. அவன் வெனிஸா பார்த்திங்கன்னா வேறு ஒரு பாய் ஃப்ரெண்டை வந்து தேடிட்டு இருக்காங்க. நம்ம டெட்பூல் வந்து வெனிஸா கூட சேரணும்னு ஆசைப்படுறாரு. ரொம்பவே சோகமாக தான் இருக்கார். அவர் அவெஞ்சர்ஸில் சேரணும்னு ஆசைப்பட்டார், அதுவும் நடக்கல. ரொம்பவே சோகமாக இருக்கார். பட் அவரோட ஃப்ரெண்ட் அந்த மீசை வச்சுட்டு ஒருத்தர் வருவார், பீட்டர் அவரோட பேர். பீட்டர் கூட ஒரு சேல்ஸ்மேனாக வந்து நம்ம டெட்பூல் ஒர்க் பண்ணுறாரு. அந்த சேல்ஸ்மேனாக வர சீன் எல்லாமே ரொம்பவே ஃபன்னாக இருக்கும். ஸோ 2 பேரும் வந்து ஜாலியாக இருக்கிற சமயத்தில் நம்ம டெட்பூலோட பர்த்டே வருது. ஸோ பர்த்டேயோட அந்த பார்ட்டி இருக்குது பார்த்திங்கன்னா, அதில் வந்து நம்ம டெட்பூல் 2ல் இருக்க டெட்பூலோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்துருக்காங்க, நம்ம வெனிஸா வந்திருக்காங்க. ஸோ பார்ட்டி ரொம்பவே ஜாலியாக போயிட்டுருக்கு. கேக் வெட்டிங் எல்லாமே நடக்குது. அங்கே நிறைய ஃபன்னி சீன்ஸ்லாம் நடக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்காது சீன்ஸ்லாம். அந்த பார்ட்டி நடந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா வெளியில் டோர் வந்து நாக் பண்ணுறாங்க. யார் நாக் பண்ணுறாங்கன்னு வெளில வந்து டெட்பூல் பார்க்குறாரு. நம்ம TVA ஏஜென்ட்ஸ் வந்து வராங்க. இப்போ தான் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். நம்ம TVAன்றது பார்த்திங்கன்னா டைம் வேரியன்ஸ் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க. நம்ம மார்வல் யூனிவர்ஸ் பார்த்திங்கன்னா இவங்க ஒரு ஏஜென்ட்ஸ் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2-3 டைம்லைன் இருக்குது நம்ம மார்வலில். லோக்கி சீசன் வேறு நீங்கள் பார்க்கணும், இது பேக் ஸ்டோரி பார்க்கணும், ரொம்ப பெரிய ஸ்டோரி. அதுக்கே 2-3 வீடியோஸ் நான் பார்க்கணும். நான் சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிடுறேன். டைம் வேரியன்ஸ் அத்தாரிட்டி இது வந்து கேங்கால் உருவாக்கப்பட்ட ஒரு அத்தாரிட்டின்னு சொல்லலாம். கேங் யார்னா ஒரு மார்வலில் மிகப்பெரிய வில்லனு. பட் இப்போதைக்கு கேங் இல்லை. அவர் பார்த்திங்கன்னா நம்ம ஆண்ட்மேன் 3லேயே வந்து அவர் வந்து இறந்துட்டார். பட் கேங் உருவாங்கின அந்த டைம் வேரியன்ஸ் அத்தாரிட்டி இருக்குது பார்த்திங்களா, அவங்களோட ஒர்க் என்னென்னா நம்ம மார்வல் டைம்லைன் பார்த்திங்கன்னா ஒரு சாக்ரெட் டைம்லைன்னு சொல்லலாம். பட் இந்த டைம்லைன் இல்லாமல் நிறைய டிஃப்ரெண்ட்டான இன்ஃபினிட்டி லெவலான டைம்லைன்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களை மாதிரியே ஒரு 1000 வருஷம் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்களை மாதிரியே ஒரு 1000 பேர் வேறு ஒரு டைம்லைனில் வந்து வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மார்வலில் நிறைய வகையான டைம்லைன் இருக்குது. இந்த டைம்லைன் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறது தான் டைம் வேரியன்ஸ் அத்தாரிட்டி. அவங்களுக்கு உண்டான பொறுப்பு என்னென்னா ஆஃப்டர் லோக்கி சீசன் 2, லோக்கி சீசன் 1 சீசன் 2 நீங்கள் பார்த்தா தான் இந்த விஷயம் புரியும். நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஆஃப்டர் லோக்கி சீசன் 2ல் எண்டிங்கில் என்ன நடக்கும்னா அந்த டைம்லைன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெறும் ஒரே ஒரு டைம்லைன் தான் இருக்கும். லோக்கி சீசன் 2க்கு அப்புறம் அந்த டைம்லைன் பிரான்ச்சஸ் எல்லாமே பிரிஞ்சு கொச்சன்னு இந்த மரத்தில் இருக்க கிளை மாதிரி நிறைய டைம்லைன் உருவாயிடும். பட் லோக்கி நல்லவராக இருக்கிறதால டைம் வேரியன்ஸ் அத்தாரிட்டியை வந்து நல்லவராகவும் மாறிட்டாங்க. அந்த சீசன் பார்த்தவங்களுக்கு அது புரியும். ஸோ டைம் வேரியன்ஸ் அத்தாரிட்டியோட இப்போ இருக்க ஒர்க் என்னென்னா அந்த பிரிஞ்சு போன எல்லா டைம்லைனுக்கும் ஒவ்வொரு ஏஜென்ட்ஸ் போட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த டைம்லைனுக்காக பொறுப்பாளியாக வந்து பேரடாக்ஸ்ன்ற ஒருத்தனை வந்து நியமிச்சிருக்காங்க. ஸோ அவனோட வேலை என்னது, அந்த டைம்லைன் வந்து எப்படி போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்கு. அந்த டைம்லைனில் ஏதாவது ப்ராப்ளம் வருது, அந்த டைம்லைன்லேருந்து வேறு ஒரு டைம்லைனுக்கு போய் அந்த டைம்லைனை அழித்து ஆக்கிரமிக்க பார்க்குறான்னா அவனை தடுக்கிறதுக்காக அந்த மாதிரி இந்த டைம்லைனோட நல்லதுக்காக தான் ஒரு ஏஜென்ட்ஸ் வந்து ஒதுக்கியிருப்பாங்க. பட் அந்த பேரடாக்ஸ்னு என்ன பண்ணுறான், இந்த டைம்லைன் எப்படி இருந்தாலும் அழிய தான் போகுது. பட் அதை அழியத்துக்கு இன்னும் 2000 வருஷம் இருக்குது. அதுக்கான காரணம் என்னென்னா வூல்வரின்ற ஒருத்தன் வந்து அந்த டைம்லைனில் வந்து செத்து போயிடுவான். அதாவது நம்ம டெட்பூலில் இருக்க யூனிவர்ஸில் தான் வூல்வரின் இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. அவர் எங்கே இருக்காருலாம் தெரியல, எக்ஸாக்டாக எனக்கு புரியல. இந்த டைம்லைன் மூவிலேயே இதான் ஒரு பெரிய பிரச்சனை. எக்ஸாக்டாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வூல்வரின் 1005ல் இருக்க வூல்வரின் வந்து இறந்துடுறாரு. நம்ம லோகன் பத்திலே பார்த்துப்பீங்க, ஒரு ஃபைட்டில் வந்து இறந்துருவார். அவர் இறந்தத உடனே அதோட ரிப்பிள் எஃபெக்டாக, அதோட பட்டர்ஃப்ளை எஃபெக்டாக பார்த்திங்கன்னா இன்னும் 2000 வருடங்கள் கழிச்சு இந்த ஃபுல் டைம்லைனுமே அழிஞ்சிடும். ஸோ இந்த டைம்லைனை வந்து எரேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சீக்கிரமாக வந்துடணும் அப்படின்னு வந்து பேரடாக்ஸ் வந்து முடிவு பண்ணுறான். ஏன்னா அவனுக்கு வந்து 2000 வருஷம்லாம் வெயிட் பண்ணுறது பிடிக்கல. அதனால் நம்ம டெட்பூலை யூஸ் பண்ணி வந்து அந்த டைம்லைனே எரேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து அவன் பார்க்குறான். அதுக்கு என்ன பண்ணுறான்னா வந்து டெட்பூலோட டைம்லைனில் பார்த்திங்கன்னா ஒரு சப்வே ஸ்டேஷன் இருக்குது. அந்த ஸ்டேஷனில் வந்து ஒரு டைம் மிஷின் மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறான். அந்த மிஷினோட பேர் வந்து மறந்துட்டா, ஒரு டைம் மிஷின் வச்சுக்கோங்க. அந்த மிஷின் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறான். அந்த மிஷின் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டோம்னே அந்த மிஷினை ஆக்டிவேட் பண்ணால் வந்து அந்த டோட்டல் டைம் இனிமேல் அழிஞ்சிடும். அதாவது எண்டிங்லேருந்து அந்த லாஸ்ட் எண்டிங் வரைக்கும் இருக்க
எல்லா வகையான ஸ்டோரிஸ், எல்லா வகையான மக்கள், எல்லா வகையான பீப்புள்ஸ், எல்லா வகையான கிரகங்கள் எல்லாமே அழிஞ்சிரும். அந்த மாதிரி ஒரு மிஷின் வந்து அவன் வந்து செட் பண்ணுறான். ஸோ டெட்பூல் என்ன பண்ணுறான், இந்த பர்த்டே பார்ட்டிக்கு வந்து டைம் வேரியன்ஸ் அத்தாரிட்டிக்குன்னு நிறைய ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருப்பாங்களே அந்த மாதிரி. ஸோ இவன் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் மாதிரி வச்சுக்குவான். இவன் வந்து இவனோட ஆளுங்கள்லாம் அனுப்பி இந்த மாதிரி டெட்பூலை வந்து கடத்திட்டு வந்துடான் டிவிக்குள்ளே. ஸோ டிவிக்குள்ளே வந்தோடனே டெட்பூல் கையில் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி ஊழ்வரின் வந்து உங்கள் டைம்லைனுக்கு ஊழ்வரின் வந்து இறந்துட்டான். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இறப்பான். இப்போ வந்து 2024 தான் இந்த விஷயம் நடக்குது. பட் 2029 தான் டெக்னிக்கலாக வந்து நம்ம ஊழ்வரின் வந்து சாவார். ஸோ ஊழ்வரி சத்தா இப்படி 2000 வருஷத்துக்கு அப்புறம் உன்னோட டைம்லைன் அழிஞ்சிரும். நீ என்ன பண்ணி 616க்கு நான் உன்னை அனுப்பிடுறேன், நீ போய்ட்டு அவெஞ்சர்ஸ் கூட ஜாயின் ஆகிடு அப்படின்னு வந்து அவன் அந்த கோரிக்கையை வந்து நம்ம டெட்பூல் கையில் சொல்கிறான். அப்போ டெட்பூலுக்கு இது பிடிக்கலன்னா இவன் எப்படி சொல்லிட்டான், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அழிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டெட்பூல் வந்து அவனை ஏமாற்றிட்டு அவனை அழிச்சு போட்டு அவனோட மிஷினை பிடிக்கிட்டு நம்ம ஊழ்வரினை நோக்கி வந்து தேடி போவான். ஆனால் போய் ஊழ்வரினை செத்துறியாடா அப்படின்னு சொல்லிட்டு 2029 வந்து நம்ம டெட்பூல் வந்து டைம் ட்ராவல் ஆகி போவார். போயிட்டு பார்த்திங்கன்னா அந்த டெட்பூல் செத்தார் பார்த்திங்கன்னா அந்த இடத்த தோண்டி பார்த்து டெட்பூல் தான் ஹீலிங் பவர் இருக்கே, சரி ஒரு வேளை டெட்பூல் உயிரோடு இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த தோண்டுவார். கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊழ்வரினோட எலும்பு கூடு தான் கிடைக்குது. அதை பார்த்து ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுவார். அந்த எலும்பு கூடு ஃபுல்லாமே அடமான்டியத்தால் கிரியேட் ஆகிருக்கும். நம்ம ஊழ்வரினோட பாடியோட எலும்பில் அடமான்டியம் இருக்கிறது வந்து ரெஃபரன்ஸாக காட்டியிருப்பாங்க. ஸோ டெட்பூலாக நம்ம முடியல, ஐயோ எப்படி நம்ம டைம்லைனை சேவ் பண்ணுறதுன்னு தெரியலன்னு அவர் வந்து யோசிச்சுட்டு இருப்பார். அப்போ தான் இந்த படத்தோட ஃபஸ்ட்டு ஃபைட் சீன் வந்து வரும். இதை தான் வந்து அவனை முதலே காமிச்சிருப்பாங்க. இது ஃப்ளாஷ்பேக்கில் வந்து நம்ம டெட்பூல் வந்து சொல்லுவார், நான் வந்து முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஃபைட் சீன் வந்து முடிஞ்ச அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டெட்பூல் என்ன பண்ணுவார், உனக்கு தேவை ஊழ்வரின் தான், அந்த டைம்லைனில் ஊழ்வரின் உயிரோடு இருக்கணும். பட் இந்த டைமில் இருக்க ஊழ்வரின் வந்து இறந்துட்டான். நான் என்ன பண்ணுறேன், வேறு ஒரு டைமில் இருக்க ஊழ்வரினை கொண்டு வந்து நம்ம டைம்லைனில் வச்சிடறோம். ஸோ நம்ம டைம்லைன் வந்து அழியாதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஊழ்வரின் ஒரு பிளான் போடுறாரு. அதன்படியாக பார்த்திங்கன்னா நிறைய வகையான டைம்லைனுக்கு வந்து ஊழ்வரினை வந்து தேடி போகிறாரு. ஒவ்வொரு டைம்லேயும் ஒவ்வொரு விதமான ஊழ்வரின் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டைமில் பார்த்திங்கன்னா ரொம்பவே குள்ளமான ஊழ்வரின் இருக்கான். ஒவ்வொரு ஊழலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. அதெல்லாம் ரொம்பவே ஃபன்னாக இருக்கும். ஒரு டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ஹென்ரி கேவல் இருக்கார் பார்த்திங்கன்னா, அவர் தான் பார்த்திங்கன்னா ஹியூ ஜாக்மன் முன்னாடி ஊழ்வரினாக வந்து கேஷ் பண்ணான்னு பார்த்துருந்தாங்க. பட் அவர் வந்து கடைசி நேரத்தில் வந்து கேஷ் பண்ணல. பட் இதில் வந்து ஹென்ரி கேவல் வந்து ஊழ்வரினாக காமிச்சிருப்பாங்க. அதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும். கடைசியாக பார்த்திங்கன்னா எல்லா டைம்லையும் செக் பண்ணாரு, எந்த ஊழலும் செட் ஆகலன்னொடனே ஒரே ஒரு டைம்லைனில் பார்த்திங்கன்னா அது எந்த டைம்லைன்னு தெரில, அந்த டைமில் இருக்க ஊழ்வரினை வந்து தூக்கிட்டு வந்துடுவார், கடத்தி கூப்பிட்டு வந்துடுவார். கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி அந்த பேராடாக்ஸ்ன்றான் பார்த்திங்களா, அவங்களே வந்து காமிப்பார், ஏதோ ஊழ்வரினை நான் கூப்பிட்டு வந்துட்டேன், இவனை வச்சு நம்ம வந்து என்னோட டைமில் நான் ஃபில்அப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பேராடாக்ஸ் வந்து ஒத்துக்கல. ஆனால் பைத்தியக்காரன் இவன் மோசமான ஊழ்வரினாச்சடா, நீ வேறு யாராவது கூப்பிட்டு வந்தால் கூட நான் ஒத்துட்ருப்பேன், இவனை கூப்பிட்டு வந்தேன் சொல்லிட்டு அவங்க 2 பேரை வந்து ப்ரூன் பண்ணி வாய்டுக்குள்ளே வந்து அனுப்பிச்சிடுவான். ஸோ ப்ரோன் மீன்ஸ் பார்த்திங்கன்னா இவங்க 2 பேர் மாதிரி ஒரு கொம்பு மாதிரி இருக்கும், அதை வந்து வைப்பாங்க. வச்சோடனே அவங்க வந்து மறைஞ்சிருவாங்க. மறைஞ்சு அவங்க வேறு ஒரு வாய்டுன்ற ஒரு டிவியிலே பார்த்திங்கன்னா வாய்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த வாய்டுன்ற இடம் பார்த்திங்கன்னா நம்ம யூனிவர்ஸையும் தாண்டி வெளியில் இருக்க ஒரு இடம் வாய்டு. அது ரொம்ப பெரிய கான்செப்ட்டு. பேசிக்கலாக சொல்கிற யூனிவர்ஸ் தாண்டி வெளில இருக்கிற இடம். அந்த இடத்துக்கு அவன் வந்து அமுச்சு விட்டுறான். ஸோ அவங்களால வந்து ரிட்டனே ஆக முடியாது இந்த இடத்துல. ஆல்மோஸ்ட் அவங்க ரீஸ் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ அவங்க 2 பேருக்கு தான் அந்த வாய்டுக்குள்ளே போயிடுறாங்க. ஸோ வாய்டுக்குள்ளே போனோடனே நம்ம ஊழலுக்கும் டெட்பூலுக்கும் நிறைய பேச்சு வாக்குவாதம் நிறைய வந்து அவங்க 2 பேருக்குள்ளே ஃபைட் நடக்குது. அந்த நேரத்தில் தான் நம்ம கேப்டன் அமெரிக்கா ஜானி ஸ்டாமும் வந்து வராரு. ஃபஸ்ட்டாக ஒரு கேப்டன் அமெரிக்கா தான் நம்ம டெட்பூல் வந்து நினச்சிப்பாரு. அதுக்கப்புறம் அவனோட ஃபயர் பவர் காமிச்சோன்னே தான் வந்து டெட்பூலே சாக்கியோட அடப்பாய் நீ வந்து ஜானி ஸ்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே நிறைய வந்து தக்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா எக்ஸ்மென் சேர்ந்தவங்க தான் அந்த தக்ஸ் எல்லாருமே. அவங்க எல்லோரும் வந்து இவங்க 2 பேரை வந்து கடத்தி கொண்டு போயிட்டு நம்ம கெசாண்ட்ரா நோவா இருக்காங்க பார்த்திங்களா, அதாவது நம்ம ப்ரொஃபஸர் எக்ஸோட தங்கச்சி. அவங்க பேசிக்காக பார்த்திங்கன்னா ப்ரொஃபஸர் தங்கச்சியாக வந்து வளரல. அவங்க வந்து குழந்தையா இருக்கும்போது இந்த டிவியை கடத்திட்டு வந்து இங்கே வந்து விட்டுறானுங்க அந்த வாய்டில். அதில் அவங்க வெறுப்பில் இருக்காங்க, என்னோடய அண்ணன் கூட என்னை வந்து பார்க்க வரல, அதனால் வந்து அவங்க அந்த வாய்டுக்கே ஒரு கேங்ஸ்டராக அவங்க வந்து மாறிடுறாங்க. அவங்களுக்கு நிறைய பவர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரியாலிட்டியே மேனிபுலேட் பண்ணுற பவர் இருக்குது. அதே மாதிரி திங்ஸை வந்து அவங்களால கட்டுப்படுத்த முடியும். ஒருத்தவங்களோட மைண்டுக்குள்ளே போயிட்டு ஊடுருவி அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அவங்க மைண்டில் கூடவே வந்து இவங்களால பேச முடியும். நிறைய பவர்ஸ் இருக்குது. அவங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்ல தெரியல. பட் அவங்க ஓவர் பவர் ஒரு ஒமேகா லெவல் மியூட்டன் சொல்லலாம். மியூட்டன்லேயே ரொம்பவே ஹையர் லெவல். நம்ம ஊழ்வரிலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோ லெவல் மியூட்டன் தான். ஸோ கெசண்டானோவிலே அந்த தக்ஸ்லாம் வந்து கூப்பிட்டு போயிடுறானுங்க. கூப்பிட்டு போயிட்டு பார்த்திங்கன்னா இந்த கெசண்டானோ அவங்கள கலத்தி வச்சுட்டு எதுக்காக நீங்கள் வந்தீங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது, இந்த மாதிரி டிவி ஏஜென்ட்ஸ் வந்து என் டைம்லைனே அழிக்க பார்க்குறானுங்க, அவங்கள காப்பாற்றுக்காக நான் வந்தேன், எங்களை வந்து வாய்டுக்குள்ளே தள்ளி விட்டானுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஊழ்வரினை பார்த்தோன்னே கெசண்டானோவா நீங்கள் ப்ரொஃபஸர் எக்ஸோட என்ன வந்தானே, நான் இது வரைக்கும் ஊழ்வரின் யாரையுமே வந்து பார்த்ததில்ல,
என்னோட பிரதர் எந்த மாதிரி அப்படின்னு சொல்லும்போது பிரதர் ஒன்றும் மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு 2 பேரும் வாக்குவாதம் நடக்குது. ஸோ அந்த ஆர்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜானி ஸ்டாம் இருக்கார் பார்த்தீங்களா, அதாவது நம்ம கிறிஸ் ஈவன்ஸ் அவரை பற்றி நம்ம டெட்பூல் எக்கு தப்பாக வந்து போட்டு கொடுத்துருவாரு. இந்த மாதிரி கெசனாடாவை ஒன்றை பற்றி இவன் தப்பு தப்பாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லும்போது அவங்க காண்டாயி அந்த டெட்பூல் சொல்கிறத கேட்டு அந்த ஜானி ஸ்டாம் வந்து பீஸாக நொறுக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவனுக்கு 2 பேரையும் வந்து கெசனாடாவை கொல்ல பார்ப்பாங்க. இவனுக்கு ஏதோ பேச்சு போட்டு தப்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த வாயிலில் பார்த்தீங்கன்னா கோலியாத் அப்படின்ற ஒரு அரக்கன் வந்து வாழ்ந்துட்டுருப்பான். அது வந்து ஒரு மாஸ்டர்னு சொல்லலாம். அந்த மாஸ்டர் பார்த்தீங்கன்னா அந்த வாயிலில் இருக்க எல்லாத்தையும் வந்து சாப்பிடும். அது ஒரு மிருகமானு வச்சுக்கோங்களேன். வாய்டுக்குள்ளே நிறைய திங்ஸை ப்ரூன் பண்ணி அனுப்புவாங்க. அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும் இல்லையா, இல்லைனா அந்த இடம் வந்து டம்ப் ஆகிடும் இல்லையா. ஸோ அதுக்காக அந்த மிருகத்தை உள்ள விட்டு வச்சுருவாங்க. அது ஒரு மேஜிக்கல் கிரியேச்சர்னு சொல்லலாம். அது அங்கே இருக்க எல்லாரையும் வந்து சாப்பிடும். அந்த மாதிரி அந்த வாயிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் தான் தப்பிக்க முடியும் அந்த மிருகத்துக்குலேருந்து. ஸோ கெசண்டானாவை தப்பிச்சு அவங்களுக்கு ஒரு ராஜ்யம் மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த வாய்டு வரும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த வாய்டு இந்த மிருகங்களே செத்துருக்குன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் விட்டுறாங்க. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வூல்வரின் அண்ட் டெட்பூல் ஒரு ராக்கெட்டை யூஸ் பண்ணி வந்து எஸ்கேப் ஆகிறாங்க. அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி ஒரு இடத்துல போய் கீழே விழுந்துட்டு இந்த கெசனாடாவை சொன்னால இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆக ஒரு வழி இருக்குன்னா அந்த வழியை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த வாய்டோட எண்ணில் வந்து ஒரு சில மனிதர்கள் வாழ்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும் அவர் சொன்னால. ஸோ நம்ம அவங்கள போய் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து அந்த வாய்டோட எண்ணுக்கு வந்து போக ட்ரை பண்ணுறாங்க. ஸோ போக ட்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு டெட்பூலை வந்து மீட் பண்ணாங்க. அந்த டெட்பூல் கையிலேருந்து நிறைய அந்த டெட்பூல் வந்து ஒரு வித்தியாசமான வேரியண்ட்டு. அந்த டெட்பூலாகவும் நம்ம ரயன் ரெய்னால்ட்ஸ் வச்சுருக்காரு. ரொம்பவே ஃபன்னாக இருக்கும் அந்த சீன்ஸும். ஸோ அந்த டெட்பூல்லேருந்து காரை தேடிக்கிட்டு இவங்க 2 பேரும் வந்து கிளம்பிடுவாங்க, இந்த வூல்வரினும் டெட்பூலும். ஸோ 2 பேரும் காரில் போகும்போது பார்த்திங்கன்னா இவங்க 2 பேருக்குள்ளே நிறைய வாக்குவாதம் வந்து அங்கே ஒரு ஃபைட் சீன் வரும். டெட்பூல் அண்ட் வூல்வரின் இருக்குது. அந்த ஃபைட் சீன் செம்ம சூப்பராக இருக்கும், காமெடியாகவும் இருக்கும், ரொம்பவே ஃபன்னாக இருக்கும். அந்த ஃபைட் சீனோட எண்ணில் பார்த்திங்கன்னா நம்ம வூல்வரின் என்ன பண்ணுவார், டெட்பூலை வந்து கட்டி போட்டு 2 பேரும் காலிலேருந்து நைட் வரைக்கும் சண்டை போடுவாங்க. டயர்டாகி வூல்வரின் பத்து தூக்கிடுவாங்க. சரி டெட்பூலை வந்து கட்டி போட்டு தான் இவர் வந்து தூங்குவார். இதுலேருந்தே தெரியுது வூல்வரின் ரொம்பவே ஸ்ட்ராங் பர்சன் டெட்பூலை கம்பேர் பண்ணும்போது. அண்ட் அவங்க 2 பேரும் டயர்டாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம லாரா இருக்க பார்த்திங்களா, லாரா வந்து இவங்க 2 பேரையும் வந்து கடத்தி அவங்க தங்கியிருக்க இடத்துக்கு கூட்டு போயிடுவான். ஸோ பேசிக்கலாக பார்த்திங்கன்னா வாய்டோட எண்ணில் தான் இவங்க வந்து தங்கியிருக்காங்க. அது ஒரு காடு மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு போய் பார்த்தா நிறைய கேரக்டர்ஸ் வந்து அப்போ தான் ரிவீல் பண்ணுறாங்க. நம்ம பிளேடு, கேம்பிட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எலக்ட்ரா. ஸோ இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் வந்து அந்த இடத்துல இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே தான் வந்து ரொம்ப நாளாகவே இருக்கோம், எங்களை வந்து இந்த டிவி ஏஜென்ட்ஸ் வந்து கடத்தி கொண்டு வந்துட்டாங்க, இங்கேருந்து எங்களாலே எஸ்கேப் ஆக முடியல, இந்த கசண்டானோவாவும் வந்து இந்த வாயிலில் இருக்க எல்லாரையும் அடிமை மாதிரி நடத்திட்டுருக்கா, அவளை எடுத்து தான் நாங்கள் போராட முடியாமல் இருக்கோம், அவளுக்கு ஓவர் போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து புலம்பிட்டு இருக்காங்க. நம்ம டெட்பூல் சொல்கிறேன், நம்ம எல்லோரும் சேர்ந்து நம்ம கெசண்டானோவை தடுத்து அவகிட்ட ஒரு டிவைஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அந்த டிவைஸ் வச்சு நம்ம வந்து விட்டு எஸ்கேப் ஆகலாம்னு நம்ம டெட்பூல் வந்து பிளான் பண்ணுறோம். ஸோ நம்ம லாராவும் வந்து அங்கே வந்து இருக்காங்க. எப்படி லாராவை கத்துறாங்கன்னு எக்ஸாக்டாக தெரியல. அவங்க வந்து வூல்வரின் டைம்லேருந்து லாராவை கத்துறாங்களா இல்லை வேறு டைம்லேருந்து அது லாராவை கத்துறாங்கன்னு எக்ஸாக்டாக தெரியல. பட் லாராவும் அங்கே இருக்காங்க. ஸோ இவங்க 5 பேர் வந்து சேர்ந்து ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி நம்ம கசண்டானோவை நோக்கி வந்து எதிர்த்து வந்து போகிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஜானி ஸ்டாம் இறந்தது பார்த்திங்கன்னா அந்த டீமுக்கு வந்து தெரிஞ்சுது. நம்ம ஜானி ஸ்டாமும் பார்த்திங்கன்னா அந்த டீமில் ஒரு மெம்பராக தான் இருக்கார். பட் அவங்க இறந்தது வந்து தெரியல யாருக்கும். பட் அதுக்கப்புறம் டெட்பூல் வந்து வளரிடுவான், அவன் இறந்தது அவனால் தான் இறந்தான்னு சொல்லிடுவான். பட் இவங்க எல்லோரும் காண்டில் இருப்பாங்க டெட்பூலில் மேலே. பட் இருந்தாலும் வந்து அந்த கெசண்டானோவை எதிர்க்கிறதுக்காக பார்த்திங்கன்னா இவங்க எல்லோரும் ஒரு டீம் அப்பாக சேர்ந்து கெசண்டானோவை நோக்கி அந்த உடஞ்ச காரை திரும்ப வந்து போவாங்க. போகும்போது பார்த்திங்கன்னா அவங்கள தடுக்க பார்த்திங்கன்னா அந்த கெசண்டானோவோ கீழே அந்த கெட்ட எக்ஸ்மென்லாம் சொல்லணும்னு பார்த்திங்கன்னா அந்த மொத்த டீமும் வந்து இறங்கிடுவாங்க. ஸோ இவங்க ஒரு டீமு, அவங்க ஒரு டீமு. ஸோ மொத்தமாக வந்து செம்மையாக ஒரு ஃபைட் நடக்கும். அந்த ஃபைட்டில் பார்த்திங்கன்னா நம்ம டெட்பூல் ஒரு மட்டும் தனியாக வந்து கெசண்டானோவா கூட வந்து ஃபைட் பண்ணுவாங்க. ஃபைட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கெசண்டானோவை கண்ட்ரோல் பண்ணுறது ஒரே வழி. நம்ம ப்ரொஃபஸர் எக்ஸ் வந்து ஒரு ஹெல்மெட் வந்து போட்டிருப்பார். ஸோ அந்த ஹெல்மெட்டை வச்சு அவங்க தலையில் கவுத்துறா வந்து அவங்களோட பவர்ஸ் எல்லாமே டிஃப்யூஸ் ஆகிடும். அவங்க வந்து சாதாரண மனுஷன் மாதிரி மாறிடுவாங்க. ஸோ அந்த ஹெல்மெட் பார்த்திங்கன்னா அந்த வாயிலில் எங்கேயுமே இல்லை. இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் ப்ரூவ் பண்ணி அந்த வாயிலுக்கு வந்து நிறைய ப்ரொஃபஸர்ஸ் வந்து வந்திருப்பாங்க. மெக்னிட்டோ வந்திருப்பார். அவங்க எல்லாரையும் கொண்டு அந்த ஹெல்மெட் எல்லாரையும் கசண்டானோவை வந்து அழிச்சிட்டா. ஸோ ஹெல்மெட்டே இல்லை அந்த வாயில். பட் ஒரே ஒரு ஹெல்மெட் மட்டும் மீதி இருக்குது. அந்த ஹெல்மெட் பார்த்திங்கன்னா நம்ம ஜகர்நட் இருக்கான் பார்த்திங்கன்னா அவனோட தலையில் இருக்க ஹெல்மெட் தான். ஸோ அந்த ஃபைட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஜகனோட தலையை வெட்டி நம்ம லாரா தான் தலையை வெட்டுவாங்க. தலையை வெட்டி தூக்கி போடுவாங்க. ஸோ அந்த ஹெல்மெட் வந்து டெட்பூல் கையில் வந்து கிடச்சிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வூல்வரின் வந்து கசண்டா கூட வந்து பேச்சு கொடுத்துட்டே இருப்பான். அந்த நேரத்தில் டெட்பூல் அந்த ஹெல்மெட்டை தூக்கி நம்ம கசண்டானோவை தலையில் வந்து போட்டுருவாங்க. ஸோ அந்த ஹெல்மெட் எடுத்து நம்ம டெட்பூல் வந்து நைஸாக வந்து கசண்டானோவை தலையில் வந்து போட்டுருவார். ஸோ கசண்டானோட பவர் எல்லாமே டிஃப்யூஸ் ஆகிடும். ஸோ 2 பேரும் வந்து அவளை வந்து லாக் பண்ணிடுவாங்க. அவள் வந்து சொல்லுவாள், என்னை வந்து முடிஞ்சால் எப்பயே கொண்டுடுங்க, இந்த ஹெல்மெட்டை தலையை விட்டு எடுத்தினா உங்கள் 2 பேரையும் மறுகையாக சலை பண்ணுறோம் அப்படின்னு அவன் வந்து 2 பேரையும் மிரட்டுறா. நம்ம டெட்பூல் ஐயோ தலையிட்டு எடுக்கலாம்னு சொல்கிறாரு. பட் இந்த வூல்வரின் வந்து என்ன பண்ணுறான், இவ தலையிலேருந்து எடுக்க முடியாது, நம்ம வந்து இவளை கொண்டுடலான்னு வூல்வரின்னு சொல்கிறான். அந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த பேராடாக்ஸ் இருக்க பார்த்தியா,
வில்லன் அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளை வந்து அனுப்புகிறான். அவன் வந்து ஒரு எக்ஸ்மென் தான். அவனுக்கு என்ன பவர்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. பட் அவன் அந்த வாய்டுக்குள்ளே இருக்க ஒரு ஆள் தான். அவனுக்கு ஏதோ லஞ்சம் தர மாதிரி ஏதோ சொல்லியிருக்கான். என்ன தரான்றது எக்ஸாக்டாக நான் மறந்துட்டேன். பட் அவனுக்கு வந்து கசண்ட்ராவை கொல்ல தான் வந்து அவன் அனுப்பியிருக்கான். ஸோ கசண்ட்ராவை கொல்ல அவன் வரான். வந்து என்ன பண்ணால் கசண்ட்ராவை வந்து இந்த ஹெல்மெட் மாட்டும்போது பார்த்திங்கன்னா 2-3 புல்லட் எடுத்து அவளோட உடம்புல வந்து இறக்கிறான். ஸோ அவள் சாவர தருவாயில் இருக்கா. ஹெல்மெட்டும் மாட்டிருந்தாலும் அவருக்கு பவரும் இல்லை, சாவர மாதிரி இருக்கா. ஸோ இவன் என்ன பண்ணுறான், வூல்வரின் வந்து அந்த கெட்டவனை வந்து வூல்வரின் வந்து அடித்த மயக்கம் போட வச்சிடுறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கசண்ட்ரா வந்து சாவர நிலைமையில் இருக்கும்போது ஒரு சில சென்டிமெண்ட்டாக பேசி கசண்ட்ரா வந்து எப்படியோ டெட்பூல் வந்து வூல்வரின் வந்து வழி கொண்டு வந்துடுவார். அதுக்கப்புறம் ஹெல்மெட்டை கேட்டுவாங்க. ஸோ கசண்ட்ரா வந்து அவங்க 2 பேரும் எதுவும் பண்ண மாட்டான். ஸோ அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கசண்ட்ரா அவங்க 2 பேருக்கு நான் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், நான் இன்னும் நல்லவனாக மாறல, பட் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் ஸ்டேஞ்சோட அந்த ரிங்கை வந்து எடுப்பாங்க. டாக்டர் ஸ்டேஞ்சு வேறு ஒரு டைமில் இருக்க டாக்டர் ஸ்டேஞ்சு இங்கே வந்திருக்கான் போல். ஸோ அவனை வந்து சாவ வச்சு அந்த ரிங்கு வந்து அவள் கையில் வச்சுருக்கா. எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஏன்னா வாயில் வந்து வேறு ஒரு உலகத்துக்கு போகிறதுக்கான போர்ட்டலை வந்து ஓப்பன் பண்ணுவீங்கன்றதே எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது. பட் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ஸோ பேசிக்கலி அந்த போர்ட்டலை வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க. அந்த ரிங்கை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி நீங்கள் 2 பேரும் போயிடுங்க. கோலியாத் வந்து வரப்போகிறான். கோலியாத்தான் அந்த மாஸ்டர் பேரே மறந்துட்டேன். பட் அந்த மாஸ்டர் வந்துகிட்டு இருக்கு. உங்கள் 2 பேரும் மாஸ்டர் வர வரைக்கும் தான் டைமு, அதுக்குள்ளே எஸ்கேப் ஆகிடுங்கன்னு சொல்லும்போது 2 பேரும் அந்த போர்ட்டல் வழியாக எஸ்கேப் பண்ணுறாங்க. அவங்க டைம் லைனுக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா அவனை வந்து தடுக்க ட்ரை பண்ணுறாங்க அந்த மிஷினை உடச்சி. ஸோ பார்த்திங்கன்னா 2 பேரும் அந்த டைம் லைனுக்கு போயிடுறாங்க. போயிட்டு பார்த்திங்கன்னா அந்த டெட்பூலோட டைம் லைனில் தான் அந்த மிஷின் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்களே சப்பில், அந்த மிஷின் உடையிறதுக்காக 2 பேரும் போயிட்டுருக்காங்க. அந்த நேரத்தில் தான் வந்து நம்ம தலைவன் வந்து இவன் வருவான், பேராடாக்ஸும் வந்து அந்த இடத்துக்கு வந்துடுவான். பேராடாக்ஸ் வந்து என்ன பண்ணுவான், அந்த மிஷினை வந்து சீக்கிரமாக ஒர்க் பண்ண வைக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வந்து பேராடாக்ஸ் வந்துடுவான். அந்த சப்வேக்குள்ளே வந்து நுழைஞ்சி மிஷின் ரெடியாக இருக்கா, நம்ம உடனே அதை ஆக்டிவேட் பண்ணால் அவனுக்கு 2 பேரும் வந்துட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லும்போது 2 பேரும் அந்த சப்வே இடத்துக்கு வந்து வந்துடுறானுங்க, டெட்பூல் 2 பேருமே. ஸோ அந்த நேரத்தில் தான் நம்ம கசண்ட்ரா என்ன பண்ணுறா, ஸோ இந்த மாதிரி ஒரு மிஷின் இருக்குது போல் அப்படின்ற விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிறான். எப்படி தெரிஞ்சுக்கிறான்னா பார்த்தீங்கன்னா, அந்த பேராடாக்ஸ் ஒரு ஆள் அனுப்புனா பார்த்தீங்களா கசண்ட்ராவுக்குள்ள, அந்த ஆள் வந்து மயக்கம் தானே போட்டிருக்கான். அவனை எழுப்பி அவன் மூளைக்குள்ள நுழைஞ்சு அந்த விஷயத்தெல்லாம் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த டாக்டர் ஸ்டேஜில் ஒரு ரிங் யூஸ் பண்ணி இந்த டைமில் எனக்கு வந்து வந்துட்டான். ஸோ வந்த உடனே டெட்பூல் அண்ட் வூல்வரினை பார்த்திங்கன்னா திசை திருப்பதுக்காக எல்லா டைமில் இருக்கிற டெட்பூலையும் பார்த்திங்கன்னா நம்ம டெட்பூல் அண்ட் வூல்வரினுக்கு எதிராக வந்து திருப்பி விட்டா. ஸோ அவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா டெட்பூல் அண்ட் வூல்வரின்களை ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபைட்ஸ் எல்லாமே ரொம்பவே ஃபன்னாக இருக்கும். ஸோ கசண்ட்ரா பார்த்திங்கன்னா நைஸாக வந்து அந்த சப்வேக்குள்ளே நுழைஞ்சி அந்த டெம்பரல் போர்ட்டல்னு சொல்லுவாங்க, அந்த மிஷினோட பவரை கண்ட்ரோல் பண்ணால் நம்ம மொத்த டைம்லேருந்து வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ எல்லா டைம்லேயும் நம்ம மொத்தமாக அழிச்சிட்டு டிவியவே அழிச்சிட்டு நம்ம வாய்டு மட்டும் தான் இந்த யூனிவர்ஸில் இருக்கும். ஸோ நம்ம வாய்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு ஜாலியாக இருந்தலாம் அப்படின்றதான் அவளோட நோக்கம். ஏன் அந்த மாதிரி வச்சேன்னா அதெல்லாம் இது கேரக்டரையே ரொம்ப வீக்காக எழுதுகிற மாதிரி இருக்குது. ஸோ பேசிக்கலி தான் அவளோட பிளானு. ஸோ வந்து அவள் அந்த மிஷின் நோக்கி போயிட்டா. இவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா இவங்க எப்படியே ஃபைட் பண்ணி வந்து வின் பண்ணிவிடுவாங்க அந்த எல்லா டெட்பூலையும். கடைசியாக பார்த்திங்கன்னா அந்த ஃபைட்டில் வந்து அவங்க வின் பண்ணுறது ஹெல்ப் பண்ணதே பார்த்திங்கன்னா அந்த டெட்பூல் கூட பீட்டர்னு ஒரு கேரக்டர் இருப்பான். அந்த பீட்டரை தான் வந்து கடைசியாக ஹெல்ப் பண்ணுவான். அது ரொம்பவே ஃபன்னாக இருக்கும் அந்த சீனு. ஸோ கடைசியாக பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே செட்டில் ஆகிடுவாங்க. அண்ட் டெட்பூல் அண்ட் வூல்வரின் 2 பேருமே வந்து கசண்ட்ராவை வந்து தடுக்க போவாங்க. தடுக்க போகிறதுக்கு பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த மிஷினுக்கு பார்த்திங்கன்னா கீழேருந்து ஒரு பவர் தான் வரும். ஸோ அந்த பவரை வந்து நம்ம தடுத்துட்டா அவளுக்கு மிஷினுக்கு போகிற பவரை வந்து கண்ட்ரோலை வந்து தடுத்துடலாம். பட் அதை பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களோட உயிரே போக சான்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து அந்த பேராடாக்ஸ் பையன் வந்து சொல்லுவான். அவனை வந்து 2 குத்துட்டு அவங்க 2 பேரும் வந்து டெட்பூல் அண்ட் வூல்வரின் 2 பேரும் போக ட்ரை பண்ணுவாங்க. பட் வூல்வரின் வந்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி டெட்பூல் நிறுத்திட்டு அவர் போக ட்ரை பண்ணுவார். பட் டெட்பூல் வந்து வூல்வரின் குத்துட்டு நானே போய் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டெட்பூலை வந்து அந்த கதவை வச்சு பூட்டிட்டு அவரே போய் அந்த மிஷினை வந்து தடுக்க ட்ரை பண்ணுவார். பட் அவரால் முடியாது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா டெட்பூல் வந்து ஹெல்ப் பண்ணுவார். ஸோ 2 பேரும் சேர்ந்து பார்த்திங்கன்னா அந்த மிஷினோட பவர் வந்து அப்சர்வ் பண்ணிப்பாங்க. அது நார்மலான மனுஷங்களால் பண்ண முடியாது, இவங்களாலேயும் ஃபஸ்ட்டு பண்ண முடியாது, கதைப்படி பண்ணி தான் அவனோ ரைட்டர்ஸ் அந்த மாதிரி எழுதிருக்காங்க. ஸோ 2 பேரும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த டெட்பூல் அந்த மிஷினோட பவர் வந்து உறிஞ்சி 2 பேரும் வந்து அதை வந்து தடுத்துறாங்க. கடைசியாக அந்த கசண்ட்ரா என்ன பண்ணுறா, அந்த பவர் தாங்க முடியாமல் அவர் வந்து வெடித்து செதறிடுறா. ஸோ பேசிக்கலி டெட்பூல் அண்ட் வூல்வரின் வந்து அவங்க ஹீலிங் பவர்தெல்லாம் பழைக்கிற மாதிரி இந்த படத்தோட முடிவில் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ பேசிக்கலி இவங்க வந்து டைம் லைனை வந்து காப்பாற்றிட்டாங்க. ஸோ இதோட வந்து இந்த படத்தை வந்து என் பண்ணியிருப்பாங்க. எண்ணில் பார்த்திங்கன்னா அந்த பேராடாக்ஸ்ன்றான் பார்த்திங்களா, அவனை வந்து இந்த டிவி ஏஜென்ட்ஸ் வந்து கைது பண்ணிடுவாங்க. இவன் வந்து டிவி ஏஜென்ட்ஸோட வேலை பார்த்திங்கன்னா அந்த டைம் லைன் எப்படி போகுதுன்னு பார்த்தா அதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா வந்து பாதுகாக்கிறது இவங்களை வச்சுருக்காங்க கோசம் உடனே வந்து அழிக்கிறதுக்காக வச்சிடல. இதுக்கு முன்னாடி டிவியை வந்து அப்படி தான் இருந்தாங்க. பட் இப்போ அவங்க வந்து நல்லவங்களாக மாறிட்டாங்க. ஸோ இவங்க வந்து பழைய டிவி ஏஜென்ட்ஸ் மாதிரி இவங்க செயல்படாதால இவனை வந்து லாக் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ டெட்பூல் ஒரு சில ஹெல்ப் வந்து இந்த டிவி ஏஜென்ட்ஸ்களை வந்து கேட்குறான். அவன் என்ன ரெக்வஸ்ட் பண்ணாலும் லாரா வந்து இந்த டைம் லைனில் இருக்கிற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணுறான். அப்புறம் வூல்வரின் இந்த டைம் லைன்லேயே இருக்கிற மாதிரி அவன் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து கேட்டு வாங்கிக்கிறான். ஸோ டிவி ஏஜென்ட்ஸும் ஓகே சொல்லி ஒரு சில விஷயங்களை வந்து அவனுக்காக பண்ணுறாங்க, ஒரு சில விஷயங்கள் அவனுக்காக பண்ணல. அது நீங்கள் படம் பார்த்திங்கன்னா புரியும். ஸோ பேசிக்கலியா இந்த டைம் லைன் வந்து பழிச்சிருந்துச்சு. இந்த படத்தோட வந்து ஹெண்டிங்காக வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ பேசிக்கலி இப்போ இருக்க டெட்பூல்
1005 அந்த இடத்துல யார் இருக்காங்க, டெட்பூல் 2 மூவியில் வந்து எல்லாருமே இருக்காங்க. அது போக எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா நம்ம வேறு ஒரு டைமில் இருக்க வூல்வரினும் இந்த இடத்துல இருக்கார். அதே மாதிரி நம்ம லோகனில் இந்த லாராவான்னு தெரில, எக்ஸாக்டாக எந்த டைமில் லாரான்னு தெரில, அவங்களும் இந்த டைமில் வந்து சேர்ந்துருக்காங்க. இதோட இந்த டெட்பூலோட படத்தை வந்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிரெடிட் சீன் வந்து வச்சுருக்காங்க. அந்த போஸ்ட் கிரெடிட் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜானி ஸ்டாம் வந்து கசண்டானாவை பற்றி தப்பாக பேசுகிறதா வந்து இவர் பொய் சொல்கிற மாதிரி அந்த படத்தை காமிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா. அவர் வந்து சொல்கிறாரு, நான் வந்து பொய் சொல்ல, உண்மையிலே ஜானி ஸ்டாம் எப்படி தான் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து காமிச்சிருப்பார், ரிப்ளை பண்ணி காமிச்சிருப்பார். அது எல்லாமே ரொம்பவே ஃபன்னாக இருக்கும். ஒரு ரொம்ப பெரிய போஸ்ட் கிரெடிட் சீன் இல்லை, சின்ன ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் இல்லை, இதோட வந்து இந்த சீனை வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ பேசிக்கலி இந்த படத்தோட கதையை நான் வந்து ஃபைனலாக சொல்லி முடிச்சிட்டேன். அண்ட் ஃபைனல் தாட்ஸ் அபவுட் திஸ் மூவி என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஆக்ஷனான மூவி, ரொம்பவே காமெடியான மூவி. நான் தமிழ் லாங்குவேஜ்லேயும் பார்த்தேன், இங்கிலீஷ்லேயும் பார்த்தேன். ரெண்டுத்துலேயுமே இந்த படம் வந்து ரொம்பவே ஃபன்னாக இருக்குது. தமிழில் நினைக்கிறவங்க கூட பார்க்கலாம், தமிழில் செம்ம ஃபன்னாக பண்ணியிருக்காங்க இங்கிலீஷோட. ரொம்பவே சூப்பரான ஒரு மூவி. கண்டிப்பாக நீங்கள் ஒன் டைம் வாட்சபிள், பட் ஃபேமிலியோடு போயிட்டாதீங்க, ரொம்பவே கொடூரமாக இருக்கும். பயங்கரமான ஏரியேட்டட் சீன்ஸ்லாம் வரும். இது ரொம்பவே ஆர்ரேட்டட் மூவி, சின்ன பசங்களும் பார்க்க முடியாது, பட் நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அடல்ட்டாக இருந்தால். இந்த மூவியில் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அது என்னென்னா டைம் ட்ராவல். இந்த டைம் ட்ராவல்ன்ற விஷயம் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. ஏன்னா வந்து டைம் ட்ராவல் பண்ணால் நிறைய பேரடாக்ஸ் வரும், நிறைய டைம் லைன் கன்ஃபியூஷன்ஸ் வரும். அது எல்லாமே நம்ம தலையை பிச்சுக்கிற மாதிரி இருக்கும். அதை எக்ஸ்பிளைன் பண்ணாலும் கரெக்டாகவே இருக்காது. அதனால் நிறைய கொஸ்டின்ஸ் உருவாகுமே தவிர எந்த ப்ராப்ளமும் வந்து சால்வ் ஆகுது அப்படின்றது தான் என்னோடய தனிப்பட்ட கருத்து. அதனால் எனக்கு டைம் ட்ராவல் பண்ணி போய் காப்பாற்றுறது, டைம் லைனு, பேரடாக்ஸ் இது எதுவுமே எனக்கு பிடிக்காது. ரொம்பவே பெரிய கன்ஃபியூஷனை உருவாக்கும். இதை வந்து பேசணுன்னா 1 hour வந்து நான் வந்து பேசுவேன். இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு இந்த மூவியில் வந்து பிடிக்கல. மற்றபடி ஜாலியான ஒரு மூவி தான், என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் ஃபியூச்சர் ஆஃப் மார்வல் மூவிஸ், இதன் மூலமாக நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மார்வல்லேருந்து மாறப்போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் X-Men வந்து அஃபிஷியலாக அந்த மூவி மூலமாக நம்ம மார்வல்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி 20th Century Fox-லேருந்து X-Men மூவிஸோட ரைட்ஸ் இருந்துச்சு. அன்அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்னி வந்து வாங்கிட்டாங்க. ஸோ X-Men வந்து மார்வல் யூனிவர்ஸ்குள்ளே வர போகிறாங்க. அதே மாதிரி ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட ரைட்ஸ் வந்து நம்ம டிஸ்னி வாங்குறதால ஃபேண்டாஸ்டிக் ஃபோரும் மார்வல் யூனிவர்ஸ்குள்ளே வர போகிறாங்க. அது எல்லாமே வருங்கால காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா இந்த மூவிஸ் எல்லாமே வரப்போகுது. ஸோ ஓவரால் டேக் அவே ஃப்ரம் திஸ் மூவி என்னென்னா சூப்பரான மூவி. பட் டைம்லைன், அதாவது நீங்கள் மூளை வச்சு நல்லா யோசிங்கன்னா டைம்லைனில் நிறைய மிஸ்டேக்ஸ் இந்த படத்தில் பண்ணியிருப்பாங்க. ஸோ டைம்லைன் மிஸ்டேக்ஸாக நீங்கள் ஒதுக்கிட்டு இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னான ஒரு ஜாலியான மூவி, ஒன் டைம் வாட்சபிள். ஸோ இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் வந்து நமக்கு போட்டுருங்க. அந்த உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கருத்துக்களாக பதிவிடுங்க. நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலும் மறந்துருந்தாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடுங்க. நம்ம ஒரு பெரிய மூவி கம்யூனிட்டி வந்து பில்டப் பண்ணுவோம். அண்ட் இதே மாதிரி நிறைய ஹாலிவுட் சம்மந்தமான வீடியோஸ், மூவி சம்மந்தமான வீடியோஸ் பார்த்து நம்ம சேனலில் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கான சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ், ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். காரணம் நிறைய அப்டேட்ஸ் வந்து என்னால் வீடியோவாக போட முடியாது. அது எல்லாமே நான் ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாகிராமில் தான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. See you in the next video. Until then, goodbye, good luck, cheers.